ஸோ லாஸ்ட்டு மூவின்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் எப்பொழுதும். அந்த மாதிரி தான். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இதில் வந்து நான் ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து இந்த தேட்டர் தான். காலேஜும் முடிச்சிட்டேன், வேலைக்கும் போயிட்டேன், கல்யாணமும் ஆச்சு. இதே தேட்டர் தான் இன்னமும் நாங்கள் பயணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பர்சனுக்காக நான் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நம்ம அண்ணனுக்காக மட்டும்தான். அது சொல்ல முடியாது பிரதர். நான் என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து வேட்டைக்காரன்ல இருப்பேன். இப்போ வரைக்குமே அவர் மட்டும்தான், எல்லாத்துக்கும் அவர் தான். இப்போ கடைசி படம்னால எனக்கு விருப்பமே இல்லை. பட் இருந்தாலும் அவரு வந்து மக்கள் சேவைக்கு வரணும் அவர் நினைக்கிறாரு. லாஸ்ட் FDFS நினைக்கிறேன். கண்டிப்பா எமோஷனல் தான் ப்ரோ. சிஎம் விஜய் கிராஸ் போட்டு ஆக்டர் விஜய் கிட்டக்கு போட்டுடலாம், அவ்வளவுதான். ரொம்ப ஃபீலிங்காக தான் ப்ரோ இருக்கு. படத்தை முடிச்சுட்டு வரும்போது எல்லாம் வெளில அழுதுன்னு தான் வருவாங்க லாஸ்ட் படம்னால. கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இது ஒரு செலிப்ரேஷனா நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். அவரோட டைஹார்ட் ஃபேன்ல நாங்களும் ஒருத்தவங்க. பெருசா ரொம்ப கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கு லாஸ்ட் செலிப்ரேஷன்? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தேட்டரான காசி தேட்டர்கிட்ட வந்து நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். நாளைக்கு ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய FDFS வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த FDFSஐ பொறுத்த வரைக்கும் இதுதான் லாஸ்ட் டைம். அதாவது வந்து தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம். இதுக்கப்புறம் அவர் வந்து திரைப்படத்தில் நடிக்க போகிறதில்ல அப்படிங்கிறது அவரே வந்து ஓப்பனாக சொன்ன ஒரு விஷயம்தான். இந்த FDFS, இந்த லாஸ்ட் FDFS ரசிகர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அவங்களுடைய கருத்தும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் ஃபிலிம் எப்படி இருக்கு? ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து சான்சஸ் இல்லை. ஆமாம், அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கு? என்னன்னா லாஸ்ட் ஃபிலிம் சொல்கிறதுக்கே ஒரு பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு 18 வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இயக்கம், மன்றம், கட்சி எல்லாத்துலேயும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு பர்சனுக்காக தான், மாண்புமிகு மாணவன், இப்போது முதல்வர் அண்ணன் தளபதி. ஸோ லாஸ்ட்டு மூவின்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் எப்பொழுதும். அந்த மாதிரி தான் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இதில் வந்து நான் ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து இந்த தேட்டர் தான். காலேஜும் முடிச்சிட்டேன், வேலைக்கும் போயிட்டேன், கல்யாணமும் ஆச்சு. இதே தேட்டரில் தான் இன்னமும் நாங்கள் பயணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பர்சனுக்காக நான் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நம்ம அண்ணனுக்காக மட்டும்தான். அது சொல்ல முடியாது பிரதர், சரிங்களா? ஏன்னா இங்கே எல்லா ஆட்டமும் போட்டிருக்கோம் இந்த தேட்டரில். பல விஷயங்கள் பண்ணியிருக்கோம், மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம், ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கோம். அந்த ஒரு கேட்டகரியில் அண்ணன் எங்களை வந்து பக்குவப்படுத்தி இப்போ அரசியலில் கொண்டாந்து விட்டுருக்காரு. இதை கொஞ்சம் சீக்கிரமாக எதிர்பார்த்தோம். ஸோ அண்ணன் வந்து முதலமைச்சர் ஆகி தான் வரணும்னு இருந்திருக்கு. கண்டிப்பாக செம்ம எதிர்பார்ப்போடு இருந்தோம் முன்னாடியே. பட் இப்போ பூஸ்டப்பாக இன்னும் மாசா அண்ணனோட படத்தை செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ முன்னாடிக்கு 10 டிக்கெட் விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக விற்கிறதா சொல்கிறாங்களே சார். ஆக்சுவலாக வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு ஐகானிக் ஹீரோ வந்து நடிக்கிறாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் என்னவோ அது பிரகாரமாக தான் வந்து டிக்கெட் பாலிசி நடந்துக்கிட்டு இருக்கும், சரிங்களா? அது தேட்டரோட பாலிசி, கவர்மெண்ட்டு அந்த டிஜிட்டல் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது இடைத்தரகர்கள் யாராவது இருக்கலாம், அதுக்கு வந்து நம்ம அண்ணன் மேலே பழிப்பட முடியாதுல்ல, கரெக்டாக? நாங்களாம் வந்து எவ்வளோ கஷ்டம் அந்த காசெலாம் கொடுத்து பார்க்குறோம், சரிங்களா? லாஸ்ட் படம் என்ன ப்ரோ, எல்லா படமும் நமக்கு வந்து தீபாவளி மாதிரி தான். ஸோ இந்த படம் படங்களே கிடையாது, அதுவே பெரிய வருத்தம். இதுதான் லாஸ்ட் டிக்கெட்டுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள், டிக்கெட் கிடைக்காம. லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? பெருசாக ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கு. இது அப்புறம் மக்களுக்காக வந்திருக்காரு. ஸோ படத்துலேருந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு பக்கம் கஷ்டம்தான், ஒரு பக்கம் நான் சந்தோஷமாக தான் இருக்குது, மக்களுக்காகவும் பண்ணுறாங்க. ஸோ படத்துலேருந்து இது பண்ணிட்டாங்கன்னா ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் மறக்க முடியாத உங்களுக்கு உண்டான FDFS ஃபிலிம்னா எதை சொல்லுவீங்க? நான் மறக்க முடியாதுன்னா நான் இது வரைக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா FDFS பண்ணதில்லை ப்ரோ. லாஸ்ட்டு படம் தலைவரோட படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் FDFS. ஸோ அதனால தான் மெயினாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்.
சரி டிக்கெட்டுக்காக பார்ப்போம். ஸோ லைக் எதுக்கு அவர் சிஎம் ஆனாரு? படமே நடிச்சுட்டு போலாம்ல, எதுக்கு தேவையில்லாம சிஎம் ஆயிட்டு இது மாதிரிலாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. எமோஷனலா இருக்கா? எமோஷனலாம் அப்படிலாம் இல்லை ப்ரோ. நீங்க வேற இப்போ ஸ்லோமோ போட்டு எடிட் பண்ணி போட்டுருவீங்க. இல்ல உங்களுக்கு எப்படி எதுக்கு? இருக்கு? கண்டிப்பா எமோஷனல் தான் ப்ரோ. சிஎம் விஜய் கிராஸ் போட்டு ஆக்டர் விஜய் கிட்டுக்கு போட்டுடலாம், அவ்வளவுதான். அதுதான் என்னைக்குமே ஆக்டர் விஜய் தான். சிஎம் ஆறு நீ பிஎம் ஆறு டொனால்ட் ட்ரம்ப்பா கூட இருக்கேன், ஆனா ஆக்டர் விஜய்ன்றது ஒரு எமோஷன். அது என்னைக்கா இருந்தாலும் வராது, நாளையோட அது முடியுது. உங்களுக்கு மறக்க முடியாத FTFsனா என்ன? நான் வந்து இங்க சின்ன வயசா இருக்கும்போது ஜில்லா பார்த்தேன் ப்ரோ. ஜில்லா அப்போ வந்து தியேட்டர் படிக்கட்டுலாம் இருக்கு, அப்படியே ஏறும். ஜில்லா பார்த்தது எனக்கு கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் பிகில் பார்த்தேன் நான். எனக்கு நினைத்து தெரிஞ்சு நல்லா பிகில் பார்த்ததுன்னா இங்கே தான் 8 மணி ஷோ காலில் பார்த்தேன். அது நல்லா மறக்கவே முடியாது. பட் இதுக்கப்புறம் இந்த செலிப்ரேஷன் இல்ல அப்படிங்கிறது வந்து அவ்வளோதான், ரீரிலீஸ் தான், வேற என்ன பண்றது, என்ன சொல்ல முடியும். பார்த்துக்கலாம் கூட, கான்ஃபிடென்ட்டாக இருக்கு, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ரொம்ப ஃபீலிங்காக தான் ப்ரோ இருக்கு. அவர் 70th படம் நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு, அது என்னன்னு தெரில. சிஎம் ஆத்து மாதிரி சொல்லியிருந்தாரு சிஎம் ஆலாம் நடிப்பேன்னு, இதாட்டி என்னன்னு தெரில ப்ரோ. சிஎம் ஆயிட்டாரு, அதான் நடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கு ப்ரோ. எப்படின்னு தான் ரீலீஸ் பண்ணுவாங்க ப்ரோ படம், அதில் செலிப்ரேஷன் இருக்க போகுது, அதில் செலிப்ரேஷன் பண்ணி போகிறோம். அதாவது FTFs பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஃபீலிங்காக தான் ப்ரோ இருக்கு. படத்தை முடிச்சுட்டு வரும்போது எல்லாம் வெளில அழுதுன்னு தான் வருவாங்க லாஸ்ட்டு படம்னால. ஆனால் எங்கள் தளபதி சிஎம் ஆகிட்டு அது சந்தோஷமா இருக்கு. இப்போ எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பொலிட்டிஷியன் விஜயா ஆக்டர் விஜயா? ப்ரோ ஆக்டர் விஜய் தான் ப்ரோ மோஸ்ட்டாக பிடிச்சிருக்கும். அது நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன் தளபதியை, அது எமோஷனலாக இருக்கேன். ஆனால் சிஎம் வந்து நல்லது பண்ணுறா தமிழ்நாட்டு மக்களுக்கு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு மறக்க முடியாத FTFs ஃபிலிம்னா எது சொல்லுங்க? மறக்க முடியாது FTFs போனா கில்லி படம் பார்த்துருக்கேன் ப்ரோ. அப்புறம் லியோ பார்த்துருக்கேன், லியோ வந்து தேட்டரில் பார்த்தேன், கில்லி வந்து ரோனி தேட்டரில் பார்த்தேன். அதான் மறக்க முடியாம படம் ப்ரோ. செலிப்ரேஷன் வந்து மூவிக்காக இருக்காது, தளபதி வரும்போது இதை விட பயங்கரமாக திருவிழா மாதிரி இருக்கும். இது லாஸ்ட் மூவியாக நாங்கள் எப்பயுமே பார்க்கல, எல்லா மூவியுமே ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். மெயினாக இது வந்து ஃபேமிலி கெட் டுகெதர் ஈவெண்ட், கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்தனால எல்லாரையும் சந்திக்கிறோம், அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அவ்வளோதான். ஓகே. பட் இந்த மாதிரியான செலிப்ரேஷன் படத்துக்கு உண்டானது இதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிற போது அந்த ஃபீலிங் இருக்க தான் செய்யும். பட் நாங்கள் ஹீரோவை வந்து தமிழ்நாடு லெவலில் கொண்டு வந்து வச்சோம், இதுக்கு அடுத்தது இந்தியா லெவலில் கொண்டு போவோம். அப்போது இந்த செலிப்ரேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ FTFs டிக்கெட்லாம் அஃபோர்டபுளாக இருக்கா? என்ன 700 ரூபாய் 1500 அந்த ரேஞ்சுக்கு போகிறதா சொல்கிறாங்க. டிக்கெட்ஸ் எப்பயுமே ரசிகர்களுக்கான டிக்கெட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஈஸியாக தான் கிடைக்குது. ஈவன் நானும் ஒரு ரசிகர் தான், எனக்கும் ஈஸியாக தான் டிக்கெட் கிடச்சிருக்கு, எல்லாருக்கும் கிடைக்குது. பட் ஃபர்ஸ்ட் இருந்த க்ரௌடோட இப்போ க்ரௌடு கொஞ்சம் அதிகம், அதனால் டிக்கெட்டும் கொஞ்சம் இதுவும் டேஸ் போக அது நார்மலாகிடும். லாஸ்ட் ஃபிலிம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இதான் லாஸ்ட்டு படம், அதனால் ரொம்ப எதிர்பார்த்து நாங்கள் மூவிக்கோசம் ரொம்ப எதிர்பார்த்து நாங்கள் வந்து எல்லாம் பேனர் கிணறு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இனிமேல் இது கிடையாது, இது கிடையாது. என்ன பண்ணுறது, ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதுதான் லாஸ்ட் டைம், இனிமேல் FTFs கிடையாது, இந்த மாதிரி கட் அவுட் வைக்க முடியாது அப்படின்னா ஒரே ஆப்ஷன் ரீரிலீஸ் மட்டும்தான். ஆமாம். ஸோ அதுவும் ஆமாம், அது ரீலீஸ் எல்லா படமும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இது வந்து லாஸ்ட் படம்னால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் படம் பண்ண முடியாது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ அரசியல்ன்ட்டு மக்களுக்கோசம் இறங்கிட்டாரு. இப்போ சினிமாவாக மக்களான்னும் போது அவர் மக்களை தான் தேர்ந்தெடுக்கிறாரு. அதனால் அவரோட இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அண்ணன் கூட நாங்கள் இருப்போம், கடைசி வரைக்கும் நாங்கள் இருப்போம். ஃபிலிம்ன்றது கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் இது ஒரு செலிப்ரேஷனாக நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். அவரோட டைஹார்ட் ஃபேனில் நாங்களும் ஒருத்தாங்க. ரொம்ப எங்களுக்கு வந்து எப்படின்னா எல்லாத்துலேயுமே அவருக்கு இடையூறு தான் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, கட்சியில் இல்லைனாலும் சரி, மன்றமாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதையும் தாண்டி நாங்கள் எங்களோட இதுவை நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் வரோம். மக்களோட இடையூறு இல்லாமல் எங்களுக்கு பண்ண சொல்லி சொன்னதுனால நாங்களும் அந்த இதுவெல்லாம் ப்ரோட்டோகால் படி நாங்களும் அதை பின்பற்றி தான் பண்ணுறோம். இது போல் மற்றவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இடையூறுக்காக வந்து கேட்டாங்க, அவங்க சொன்ன பிறகு செலிப்ரேஷன்லாம் கிடையாது அப்படிங்கிறது எப்படி கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அண்ணன் வந்து நல்ல ஒரு இதுவில் இருக்கார், நம்மளுக்கு நல்லது செய்கிறதுக்காக வந்திருக்காரு. அவர் அந்த இதுவில் நம்ம பார்க்கறதுனால இது கொஞ்சம் மன வருத்தம் இருந்தாலுமே சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவர் இன்னும் நல்லது நிறைய செய்ய வந்திருக்காரு, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார், நல்லது தான் போயிட்டுருக்கு. நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு, பிள்ளைங்களுக்கும் நல்ல படிப்பு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்காரு. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ உணவுலேருந்து எல்லாமே பார்த்துட்ருக்காரு. எல்லா துறை அமைச்சருமே இங்கே வந்து இது பண்ணுறாங்க. பட் படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா எப்படி பார்க்குறது? கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா டைஹார்ட் ஃபேனுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நாளாகவே இது பண்ணி நான்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்துக்காக ரொம்ப சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டு அந்த மாதிரி டைஹார்ட் ஃபேனு. இப்போ அதெல்லாம் இல்லைன்னும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அது ரொம்ப இதுவாக தான் இருக்குது. செம்மையாக தானே இருக்குது, எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தலைவரோட லாஸ்ட் படம் கிடையாது, சொல்ல முடியாதுண்ணா, டக்குன்னு வந்துட்டாருண்ணா. இப்போ சிஎம் ஆனது எப்படி இருக்கு? அப்போ நல்லா இருக்குண்ணா, செம்மையாக போயிட்டுருக்கு. தலைவர் சிஎம் இருக்கிறது சந்தோஷம் தான்.
இப்போ இனிமே படம் நடிப்பாரு அப்படிங்கறத உங்க எதிர்பார்ப்பு. ஆமாண்ணா, கண்டிப்பாக இருந்தாருன்னா நல்லா இருக்குமே. உன்னை எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இப்போ இந்த மாதிரி செலிப்ரேஷன்ல உங்களால மறக்க முடியாத பட செலிப்ரேஷனா என்ன படத்தை சொல்லுங்க? நிறையா இருக்குண்ணா. தலைவர் படம் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். எப்படி இருக்கு லாஸ்ட் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது? எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கு ப்ரோ. நல்லா இப்போ கிராண்டாக கிடையாது. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் டிவியில் பார்த்துட்டே இருப்போம்ல தளபதி. அவர் பண்ணிட்டு போனது எல்லாமே நினைவு வந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. நல்லாயிருக்கும். நாளைக்கு பயங்கரமாக இருக்கும். நாளைக்கு வாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் கிராண்டாக. இன்னைக்கு பார்த்தாலே தெரியுது எப்படி இருக்கும்ட்டு நாளைக்கு. பட் இந்த மாதிரியான FDFS அப்படிங்கிறது இதுதான் லாஸ்ட் டைம் அப்படின்னா ஏதாவது எமோஷனலாக ஆகுதா? எப்படி இருக்கு? ஆமாம் ப்ரோ. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. வர ஒன்று ரீரிலீஸ்லாம் எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் ப்ரோ. என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மெர்சல். அதான் ரீரிலீஸ். அரசியல் ரீதியாக உங்களுக்கு அவரோட சப்போர்ட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அவர் வழி தான் என்றைக்குமே எங்கள் வழி. இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ரொம்ப நான் என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து வேட்டைக்காரன்ல இருந்தேன். இப்போ வரைக்குமே அவர் மட்டும்தான், எல்லாத்துக்கும் அவர் தான். ஒரு படம் வந்தாலோ சினிமா பார்க்க ஆரம்பித்த காரணமே அவர் தான். இப்போ கடைசி படம்னால எனக்கு விருப்பமே இல்லை. பட் இருந்தாலும் அவர் வந்து மக்கள் சேவைக்கு வரணும் அவர் நினைக்கிறாரு. அது அவரோட விருப்பம், அதை ஆதரிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் அவர் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் சினிமா. அவரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அவரோடய ஹென் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்குது. இனிமேல் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் வேற ஏன் ப்ரோ? லாஸ்ட் FDFS நினைக்கிறேன். லாஸ்ட் FDFS தான். இதுக்கப்புறம் அவர் வரமாட்டார். இவர் நார்மலாக சொல்லியிருந்தா கூட வந்திருப்பாரு. இப்போ வாய்ப்பே கிடையாது. அவரு நினைக்க மாட்டாரு. முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு. அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசியல் ரீதியாக அவருக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குமா? எப்படி? கண்டிப்பாக இருக்கு. ஆனால் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அவர் எல்லாமே நல்லா தான் பண்றாரு. அவர் யாருக்கும் செவி கொடுக்கல, அதெல்லாம் ஓகே, கரெக்டாக தான் போயிட்டு இருக்காரு. இன்னமும் நான் எதிர்பார்க்குறேன் நிறைய அவர்கிட்ட இருந்து. இன்னமும் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும். இப்போ நடக்கிற ப்ரொட்டஸ்ட் கூடமே சரி, அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ரீச் வந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. இருக்குது, இன்னும் நிறைய இருக்குல்ல. இன்னுமே இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, பார்க்கலாம்.